ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மா ஹஸ்பண்ட் எல்லாமே வந்துட்டு கரூர் போயிட்டுருக்குறோம். அக்காவுக்கு வந்துட்டு நம்ம பசங்களுக்கு காது குத்துறோம் இல்லையா, அதுக்காக வந்துட்டு அழைக்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழம், இது பேர் பார்த்தீங்கன்னா லிச்சி பழம். ரொம்ப நாளாக வந்துட்டு வாங்கணும்னு ஆசை. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு 1/4 கிலோவே 100 ரூபா சொன்னாங்க. சரி பரவாயில்ல, கொஞ்சமாக 1/4 கிலோ மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இந்த கிழங்கு சிப்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே இந்த கிளம்பிட்டோம். அக்காவுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாரீ எடுத்திருந்தேன். ஸோ அதையும் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. மாமா பார்த்தீங்கன்னாக்கா அதர் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு எடுக்கல, அக்காவுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே அழைச்சிட்டு வந்தோம். ஸோ என்னுடைய லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அக்காவும் ஒன்று. என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலேயுமே எனக்குன்னு வந்து நின்ன ஒரே ஜீவன் பார்த்தீங்கன்னாக்கா அது எங்கள் அக்கா மட்டும்தான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு அடுத்து எனக்கு 2வது அம்மானு சொன்னாக்கா அது எங்கள் அக்காவுக்கு தகும். அந்த அளவுக்கு வந்துட்டு என்னோடய லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா சின்ன சின்ன குட்டி குட்டி சண்டைகள் வந்தாலுமே கூட எங்கள் அக்கா வந்துட்டு யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படி தான் நினைப்பேன். அதே மாதிரி தான் எங்கள் அக்காவுமே.